நினைத்தேன் வந்த சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுடர் கையில தாலி வச்சிருக்காங்க. சரி போய் எழில் சார் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த பக்கம் ரூம் சாத்திருக்கு, இந்த பக்கமும் ரூம் சாத்திருக்கு. என்னது யாரையுமே காணா. சரி இன்டர்வியூக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா சொல்லிக்கலாம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒருக்கா செக் பண்ணிக்கிறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா ஐடி காணா டாக்குமெண்ட் காணான்னு ஏதோ ஒன்று கேட்டாங்க. என்ன பிரச்சனை ஆயிடும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் தேடி எடுக்கிறாங்க. சுடர் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு நினச்சிக்கிட்டு திரும்பி வராங்க. அப்புறம் அடடே எதையோ ஒன்று மறந்த மாதிரியே இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு அட சார்ஜில் போட்ட ஃபோனை மறந்துட்டோம், போய் அதை எடுத்துகிட்டு வந்துடலான்னு போய் எடுத்துகிட்டு வராங்க. நல்ல வேலை இதை மறந்துட்டு போயிருப்போம் அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்துக்கிட்டு வந்ததுக்கப்புறமா அம்மா நாங்கள் போயிட்டு வரேங்கிறாங்க. என்னம்மா கிளம்பிட்டியா? சரி போயிட்டு நிதானமாக டென்ஷன் இல்லாமல் நல்லபடியாக இன்டர்வியூவை அட்டன் பண்ணிட்டு வாங்குறாங்க. ஆமாம்மா எனக்கு நல்லபடியாக விசா கிடச்சிட்டா மட்டும் போதுங்கிறாங்க. நானும் அப்பாவும் வெளிநாடு போய் எங்கள் அப்பாவை நான் நல்லா பார்த்துக்கணும், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கங்கிறாங்க. நல்லா இருமா, நீ ஆசைப்பட்டபடியே உனக்கு விசா கிடைக்கும். அப்பாவை வெளிநாடு கூட்டிகிட்டு போய் நிறைய சம்பாரிச்சு அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்கிறாங்க. கடவுளோட அனுகிரகம் உனக்கு எப்போவுமே கிடைக்குங்கிறாங்க. அம்மா நான் மாடிக்கு போய் பார்த்தேன், எழில் சார் குழந்தைங்க யாரையுமே காணுமே, எங்கே போயிட்டாங்கன்னு கேட்குறாங்க சுடர். நானும் காலையிலேருந்து வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், இன்னும் ரூமை விட்டு வெளியவே வரலையே, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு இந்துவோட நினைவு நாள். இந்துவோட சிரிப்பு இந்த வீடு முழுக்க நிறைஞ்சிருக்கு, அவளை யாராலும் மறக்க முடியாது. அவள் இடத்த யாருனாலையும் பூர்த்தி பண்ண முடியாது. பார்த்து பார்த்து உருவாக்குன உலகம் இது. ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆசாசியாக பெற்றுக்கிட்டா. இந்த வீடு முழுக்க குழந்தைங்களோட சிரிப்பு சத்தம் கேட்கணும்னா அதுக்காகவே ஏதாவது ஒரு வெகுளித்தனம் பண்ணி சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பா. அவள் ஆசைப்பட்டபடியே சந்தோஷமான குடும்பத்தை உருவாக்கின அவளால் அந்த குடும்பத்தில் நிலையே இருக்க முடியல. அத்தை அத்தின்னு என் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பா. எழிலுக்கு நான் பார்த்து அப்படி ஒரு பொண்ணு கூட தேடி பார்த்துருந்தா கூட அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்க மாட்டா. அப்படியே நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமைஞ்சிருக்காது. இந்துக்காக நான் இன்னைக்கு நாள் பூரா விரதம் இருக்கலான்னு இருக்கிறேன். ஆனால் நான் கூட இந்து இல்லாமல் சமாளிச்சிடுவேன். ஆனால் எழில்கிட்டையும் குழந்தைங்கிட்டையும் எப்படி சொல்லி சமாளிக்க போறேன்னு தான் எனக்கு தெரியல. அம்மா என்னைக்கா இருந்தாலும் எல்லாருமே ஒரு நாள் விட்டு போய்த்தானே ஆகணுங்கிறாங்க சுடர். போக போக எழில் சாரும் குழந்தைங்களும் புரிஞ்சுக்குவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க இருங்கன்னு சொல்றாங்க. ஒன்றும் சாகிற வயசு இல்லையே, அதை தான் என்னால் தாங்கிக்க முடியலன்னு அழுகுறாங்க பாட்டி. குடும்பமே இல்லாத அவளுக்கு இந்த குடும்பம் கிடைச்சது, அதை கூட கடவுள் தாங்கிக்க முடியாம அவளை பறிச்சுட்டாரு. கடவுள் என்னோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு இந்துவோட வாழ்க்கையை திருப்பி கொடுத்துருந்தா கூட எனக்கு சந்தோஷம் தான்ங்கிறாங்க. ஐயோ அம்மா நீங்க என்னமா பேசுறீங்கிறாங்க சுடர். ஐயோ முக்கியமான நேரத்தில் நீ கிளம்புற நேரத்தில் நான் இந்த மாதிரியெல்லாம் பேசிட்டு இருக்கேன். சரிம்மா இதையெல்லாம் யோசிக்க வேண்டாம், நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. சுடர் போலான்னு கிளம்பும் போது ஒரு நிமிஷம் இருமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போய் பணம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இல்லை வேண்டாமா அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல அம்மா நான் கொடுக்குறேன், இல்லை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. வாங்கிக்கிறாங்க சுடர். இந்து அக்காவோட பூஜையில் என்னால் கலந்துக்க முடியலையேன்னு எனக்கு வருத்தமாக இருக்குங்கிறாங்க சுடர். பரவாயில்ல நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு இன்டர்வியூவும் என்கொயரியும் தான் முக்கியம், அதை போய் நீ பாருப்போ நல்லபடியாக பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அஞ்சலி வந்து என்ன கேட்டாலும் நீங்கள் சொல்லிருங்க, நான் போயிட்டு வரேன்ட்டு சுடர் கிளம்பி போகிறாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் நீ போன்னு அனுப்பி வைக்கிறாங்க. குழந்தைங்க 4 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அழுதுட்டு இருக்கிறாங்க. அம்மா நம்மளை விட்டு போய் 1 வருஷம் ஆச்சுங்கிறாங்க. அஞ்சலி கேட்குறா நம்மளை விட்டு அம்மா ஏன் போனாங்கன்னு கேட்குறா. அம்மா இருந்திருந்தா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது, நம்ம பாவம் தானே. நம்ம அம்மாவை எதுவுமே கேட்காம அம்மா நம்மளுக்காக பண்ணி கொடுப்பாங்க. அம்மா மட்டும்தான் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நல்ல சப்போர்ட்டாக இருந்தாங்க. அம்மா நம்ம கூட இருந்தபோது சந்தோஷமா இருந்தோம். இப்போ நம்ம என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் அம்மா கூட இருந்த சந்தோஷமே வரலையில. அம்மா தான் எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க, அம்மா மட்டும் கூடவே இருந்திருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக சிங்கர் ஆயிருப்பினாலும் சொல்கிறா காவியா. கண்டிப்பாக காவியா உன்னை சிங்கராக்கி பார்த்துருப்பாங்கங்கிறேன் கவின். அம்மா நம்ம கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அம்மா நீ எப்போ வருவாங்கன்னு கேட்குறா அஞ்சலி. அம்மால இனிமேல் எப்பவுமே வரமாட்டாங்க, இப்போ நினச்சாலும் அவங்கள பார்க்க முடியாதுங்கிறா. இல்லை எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்குங்கிற அஞ்சலி. என்ன செய்யறது, அம்மாவை எனக்கும் பார்க்கணும் போல தான் இருக்குது. அம்மா ஃபோட்டோ கூட நமக்கு இல்லையே, டாடி தான் அம்மா ஃபோட்டோ எல்லாமே எடுத்து மறைச்சு வச்சுட்டாங்கங்கிறாங்க. ஆமாம் நம்ம எப்பவுமே அம்மாவை பற்றியே பேசிகிட்டு இருந்தோம், அதனால தான் அப்பா அப்படி பண்ணிட்டாரு. அவரோட ரூமில் மட்டும் அம்மா ஃபோட்டோ இருக்குது, நம்ம பேசாமல் போய் அப்பா கிட்டேயே கேட்டு அந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு வந்துடலாமான்னு கேட்குறான் கவின். டேய் கண்டிப்பாக தரமாட்டார்டா கவின்ங்கிறாங்க. சரி ஸ்டோர் ரூமில் தானே போட்டு வச்சிருப்பாரு, அங்கே போய் தேடி பார்க்கலாமா, பாட்டி கிட்ட சொல்லாமா, பாட்டி கண்டிப்பாக அப்பா கிட்ட பேசி அந்த ஃபோட்டோவை வாங்கி கொடுத்துருவாங்க, கேட்கலாமா. கண்டிப்பாக அப்பா கோவப்படுவார், அப்படியெல்லாம் கேட்டாலும் தரமாட்டாங்க. இப்போ அம்மாவை பார்க்கணும் போல் இருக்குது, இப்போ என்ன பண்ணலாம். சரி நம்ம அம்மாவை தானே பார்க்க முடியாது, அம்மா கூடவே இருக்கலாம்ல, அம்மாவோட நினைவிடத்துக்கு போகலாமான்னு கேட்குறான் கவின். டாடிக்கு தெரிஞ்சா கோவப்படுவார், டாடிக்கு தெரியாமல் போயிடலாங்கிறாங்க. அங்கே யார் நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறா, எப்படி சுடர் வேற வெளியில் போயிட்டா, நேற்றே பாட்டி சொல்லிட்டாங்க. மனோரி ஆண்டி கூட்டிகிட்டு போக சொல்லாமா, அவங்க எப்படியும் டாடிகிட்ட சொல்லிடுவாங்க, அவங்க ஆகாது. சரி என்ன பண்ணலாம், நம்ம யாருக்கிட்டையுமே சொல்லாமல் நம்மளே போயிட்டு வந்துடலாம், அம்மாவோட நினைவிடம் எங்கேங்கிறது நம்மளுக்கு தான் தெரியுமே, போகலாம் அப்படிங்கிறாங்க. டாடியோ பாட்டியோ பார்த்துட்டு என்னடா பண்ணுறதுங்கிறாங்க. டாடி இது வரைக்கும் வெளியில் வரவே இல்லை, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு வரவும் மாட்டாரு. பாட்டி இன்னைக்கு பூஜை ரூம்ல தான் இருப்பாங்க, நாள் பூரா இன்னைக்கு பாட்டியும் வெளியே வர மாட்டாங்க. நம்ம அம்மா நினைவிடத்துக்கு போயிட்டே வந்துடலாம், போலாம் அபி அப்படிங்கிறா. சரி போலாம் புறப்படுங்க அப்படின்னு 4 பேர் ரெடியாகி போறாங்க. எழில் இந்துவை நினைச்சு போதையிலேயே ரூம்பை விட்டு வெளியே வராமல் உள்ள இருக்காங்க. இந்த பக்கமா பாட்டியும் பூஜை ரூம்ல அவங்க சாமி கும்பிட்டுட்டே இருக்காங்க. குழந்தைங்க 4 பேரும் யாருக்கும் தெரியாம வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. கவின் வந்துட்டு இரு அபி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள போறான். அச்சோ திரும்பவும் உள்ள போறானே, நம்மளை மாட்டி விட போறான்னு நினைக்கிறேன். இன்னும் காணப்பாருன்னு பார்த்துட்டு இருக்காங்க. பிளான் கொடுத்து இவனே சொதப்பிடுவான் போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கவின் ஓடி போய் ரோஜா பூக்களோட வந்து நிற்கிறாரு. டேய் இது எதுக்குட எடுத்துட்டு வந்திருக்கிற. ஆமா அம்மாவுக்கு ரோஜா பூனா ரொம்ப பிடிக்குமல்ல, இதை எடுத்துட்டு போய் அம்மாவோட மெமரியில வச்சிடலான்னு சொல்லி எடுத்துட்டு போறாங்க.
குழந்தைங்க 4 பேரும் ஒரு வழியா இந்துவோட நினைவிடத்துக்கு வந்துட்டாங்க. "டேய் கவின் என்னடா இவ்வளோ குப்பையா இருக்கே! சரி நம்ம சுத்தம் பண்ணலாமா?" அப்படிங்கும்போது அஞ்சலியும் நானும் சுத்தம் பண்றேங்கிறாங்க. "ஏய் வேண்டாம்டே! உன் கையில முள்ளுக்குள்ள ஏறிட்டுதுன்னா, அப்பா அப்புறம் கோவப்படுவாரு. அதனால நீ எதுவும் செய்ய வேண்டாம். நாங்களே பார்த்துக்குறோம். நீ பேசாம இந்த பூ வச்சுக்கிட்டு நில்லுங்கிற." "சரி நான் பூ வச்சுக்கிட்டு நின்னுக்கிறேன். நீங்க 3 பேரும் சுத்தம் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு அஞ்சலி பாப்பா ஓரமா நின்னுக்கிறா. இவங்க 3 பேரும் அந்த பக்கம், இந்த பக்கம் கிடக்குற குப்பை, பாட்டில்ஸ் எல்லாமே எடுத்து அந்த பக்கம் போட்டு கிளீன் பண்ணிட்டு, தீபமெல்லாம் ஏத்தி வச்சு, "அம்மா உங்களுக்கு ரோஜா பூன்னா ரொம்ப பிடிக்குமல்ல? அஞ்சலி அந்த ரோஜா பூவ அம்மா பக்கத்துல வையி" அப்படின்னு சொன்னதும், அஞ்சலி பாப்பா அந்த ரோஜா பூவ அவங்க அம்மா முன்னாடி வைக்கிறாங்க. 4 பேருமே அவங்க மனசுல உள்ள ஆதங்கத்த கொட்டி தீர்க்குறாங்க. "ஆமா ஏம்மா எங்கள விட்டுட்டு போன? எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்ல. அப்பா இப்ப எங்க மேல எல்லாம் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கிறாரு. அவர் எப்பவுமே கோவப்பட்டு பேசினா நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு அப்புறமா இப்ப சுடர் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்ப சுடர் மேலயும் அப்பா அதிகமா கோவப்படுறாங்க. யாருனாலயுமே அப்பாவ கண்ட்ரோல் பண்ணவே முடியல. உங்கனால மட்டும் தான் அப்பாவ கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஃபோட்டோவ கூட பார்க்கக்கூடாதுன்னு அப்பா ஃபோட்டோவ எடுத்து வச்சுட்டாரு. உங்கள பார்க்காம எங்கனால இருக்கவே முடியலையேம்மான்னு" கண்ணீர் விடுறாங்க 4 பேருமே. "அம்மா நீங்க வந்துரும்மா. நீங்க வந்தா தான் எங்கனால சந்தோஷமா இருக்க முடியும்னு" அஞ்சலி பாப்பாவும் கெஞ்சி அழுகுறா. 4 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க. அஞ்சலி பாப்பா மட்டும் அம்மாவ எனக்கு இப்போ பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கிறா. "அம்மா நம்ம கூடவே தான் இருப்பாங்கன்னு" சொல்றான் கவின். "அம்மா கடவுள்கிட்ட போயிட்டாங்க. இனிமே பார்க்கவே முடியாதுன்னு" அபி சொல்றான். "எனக்கும் அம்மாவ பார்க்கணும் போல இருக்குன்னு" சொல்றா காவியா. அஞ்சலி பாப்பா "எனக்கு இப்பவே அம்மாவ பார்க்கணும் போல இருக்கு அபி" அப்படின்னு சொல்லி அபிய கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்கிறா அஞ்சலி. கவின் மட்டும் தனிச்சு நின்னுட்டு இருக்கான். தாய்ங்கிற ஒரு இழப்பு எவ்வளவு பேர் இழப்புங்கிறத இந்த குழந்தைங்க அழுகுற போது மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாவே இருக்கு. என்ன நடக்குதுங்கிறதை நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.